ஸோ 12வது ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் பாவம் ஒரு கடந்த காலங்கள்லாம் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்களோ அந்த பிளானுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கும். ஒன்று விரைய சனி, அப்புறம் ஜென்ம சனி, ராகு, கேத்து, இப்படி குரு பகவான் கிரகங்கள் பெயர்ச்சிகளில் எதுவுமே சாதகம் இல்லாமல் மீனராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும். அண்ட் எப்போவுமே இந்த மாதிரியான குரூப் டிஸ்கஷன்லாம் ஒரு சில ராசிகளுக்கு ஐயோ ஒரு சில பாசிட்டிவ் சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரியான ராசிகளில் இந்த மீன ராசியும் ஒன்று. ஆனால் அந்த நிலைமை மாறி இப்போது இவங்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவானும் 5ஆம் இடத்துல குருவும் பார்வையிலேயுமே ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது மீன ராசிக்கு. நிறைய இந்த உடல் உபாதையெல்லாம் தீரும். நீங்கள் கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு காலில் அடிபட்டுக்கிட்டேன், காலில் சின்ன ஃப்ராக்சர் தான் ஆனால் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் முதல்ல இந்த மாதிரியான சொத்து விவகாரங்கள் எல்லாம் ஒரு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு நிலைமை அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். பிள்ளைங்க இது வரைக்கும் பேச்சு கேட்காம இல்லை பிள்ளை கடன் வாங்கி வச்சுருக்கு அதை அடைக்கணும் அப்படின்னு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கும் அந்த கடன் அடைக்கக்கூடிய வழி கண்டிப்பாக இருக்கும். இப்படி ஒரு மனநிலையில் நிறைய துன்பப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம்னு சொல்லலாம். பட் சனி ஜென்மத்தில் இருக்கிறதுனால செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அந்த தன்னம்பிக்கையை இவங்க உயர்த்திக்கணும். இவங்களுடைய ராசிநாதன் தான் 5ல் ஜம்மன் இருக்காரு. அதனால் எடுக்கிற ஸ்டெப்பை தைரியமாக எடுத்து வைங்க, அவங்க பாட்டுக்கு நடந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு டேக் சொல்லணும் அப்படின்னா தைரியத்தை வரவழைச்சுக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லதாகவே இருக்கும். எப்பவுமே மீனராசி குழப்பத்திலே இருப்பாங்க, குழப்பத்தில் இருப்பாங்க. கொஞ்சம் இப்போ சனி வேற இருக்காரா, அதனால ரொம்ப தன்னம்பிக்கை குறைவாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா தான் இருக்கும். அதனால தைரியத்தை வரவழைச்சுக்கோங்க. கண்டிப்பாக பரிகாரம் கண்டிப்பாக ராகு காலத்தில் போய் துர்க்கையை வழிபாடு செய்யுங்க. இந்த வெள்ளிக்கிழமையோ செவ்வாய் உங்களுக்கு என்னைக்கு முடிஞ்சதோ போங்க. கிழமையெல்லாம் கணக்கே கிடையாது. ஒரு தைரியம் வரணும்னா ஆஞ்சநேயரும் துர்க்கையும் தான். கண்டிப்பாக தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு குரு பெயர்ச்சி பலனாக இது இருக்க போகுது. கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த மீனராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் என்னவாக இருக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம்? மீனராசி என்பவர்களுக்கு ஜென்மசனி நடக்கக்கூடிய காலத்தில் ராசியாதிபதி குரு போய் உச்ச வீட்டுக்கு போகிறது மிகப்பெரிய வரம். 1000 வருஷம் தவம் இருந்து கடவுள்கிட்ட ஒருவர் பெறக்கூடிய வரத்திற்கு சமம் இது. அதனால் இந்த ஓராண்டை பயன்படுத்திக்கணும். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் கட்டாயம் அதிலிருந்து இவங்களால் கடந்து மீண்டு வர முடியும், ஜெயிக்க முடியும். அதற்கு சில விஷயங்கள் நம்ம யதார்த்த வாழ்க்கையில் நமக்கு நினைவுக்கு வர மாதிரி மனதில் பதிய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் சொல்கிறேன். ஒரு மெத்த படித்த பேராசிரியருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் 5 நபர்கள், குடும்ப உறுப்பினர்கள். 4 பேர் வெளியில் போட்டிருந்தாங்க. 5ஆவதாக பிறந்த கடைக்குட்டி ரொம்ப செல்லோன்னு எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா, அந்த பொண்ணோட பேர் போடல. நான் வீடு ஜாதகம்னா வாஸ்துலாம் பார்த்துட்டு ஏன் குழந்தை பேர் போடலைன்னா, நாங்கள் 4 பேரும் PhD முடித்து டாக்டர்னு போட்டிருக்கோம், அவள் பண்ணாதான் அவள் பேரை போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு செல்வந்தருடைய வீட்டுக்கு போயிருக்கும்போது அவருடைய மகன் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்க்குறதா சொன்னார். எதனால், உங்கள் பிஸ்னஸ்லேயே நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை பணம் அருமை தெரியாது அப்படின்னு சொன்னார். அப்புறம் பொதுவாக என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஜாதகம் பார்க்கும்போது யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், என்னை படைத்த கடவுளால் தான் எல்லாரும் படைக்கப்பட்டாங்க. அப்போ எல்லோரும் எனக்கு சகோதர சகோதரிகள் தான், உயர்வு தாழ்வு கிடையாது. ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்க வேண்டாம். மெத்த படித்தவர்களும் பெரும் செல்வந்தர்களும் 9 மணினா 9 மணிக்கு அங்கே இருப்பாங்க. சரியாக படிக்காதவங்க, வசதி இல்லாதவங்க 9:45 10:15 தான் வருவாங்க. இதை நான் நடைமுறையில் பார்த்துருக்கேன், கடந்த 20 ஆண்டுகளாக பார்க்குறேன். அப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயங்களில் படிப்பு ரொம்ப முக்கியம். அப்பாவே இருந்தாலும் கூட தன்னுடைய பிள்ளை படித்தாதான் நான் பேரை போடுவேன். செல்வந்தராக இருந்தாலும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, எல்லோருமே பங்க்சுவாலிட்டி, டைம் கீப் அப் பண்ணணும் எல்லா இடத்துலையுமே. இதை பண்ணிட்டா மீனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஜென்மசனி எந்த கஷ்டத்தையுமே கொடுக்க முடியாது. குரு உச்ச பார்வையில் அவங்கள மிக உச்சத்திற்கு கொண்டு போய் நிறுத்துவார். அடிச்சு தூள் கிளப்பிட்டார், அருமையாக சொல்லிட்டாரு. நீங்களுடைய இந்த கால தாமதம் பண்ணுறது காரணம் என்னவாக இருக்கும்னா, அவங்க நமக்கு என்ன அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க அவங்கள நாம் சரியாக மதிப்பீடு பண்ணுறதில்ல. அவங்களோட டைமை நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நாம் உணரலைனா தான் இந்த தவறு மீனராசியில் எல்லாருமே செய்கிற ஒரு பெரும் தவறு. நமக்கான மரியாதையை நாம் எந்த இடத்துலையுமே யோசிக்கக்கூடாது. நமக்கு கொடுத்தவங்களோட மரியாதையை யோசித்தோம்னா அந்த இடத்துல டாங்குன்னு போய் நிற்போம். இதை பழக்கமாக ஐயா குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அத்தனை விஷயங்களை ஐயா பார்த்துருப்பாங்க அனுபவத்தில். ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 3 வருஷத்தில் 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து பெரிய மன நெருக்கடி அழுத்தத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தவங்க அவங்களும் ஒரு ராசின்னே சொல்லலாம். அம்மா ஆரம்பிக்கும் போது அழகாக சொன்னாங்க, ஆறுதலுக்கு ஏதாவது ஒன்று சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காகவே மீனராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே பலன்கள் அப்படித்தான் நகர்ந்துக்கிட்டே இருந்தது. உண்மையை மறைக்காமல் சொல்லணும்னா 7.5 சனி ஆரம்பித்ததுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான குரு பலன். தன்னுடைய ராசிநாதன் உச்சம் அடைகிறார், ராசியை குரு பார்க்குறார்.
அப்போ ஒரு அப்பா கூட இருந்தால் எவ்வளோ ஒரு நம்பிக்கை வருமோ, தான் புள்ள கையை அப்பா கையை பிடிச்சிட்டா எவ்வளோ ஒரு நம்பிக்கை வருமோ, அந்த மாதிரி துணிச்சலோடு இறைவனுடைய கைகளை பிடித்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி நடைபோடுவதற்கு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த 3 வருஷத்தில் நிறைய விஷயங்கள்லாம் யோசிச்சிருப்பாங்க, சத்தியமாக செஞ்சிருக்க முடியாது. அதுலேயும் குறிப்பாக ஜென்மசனி ஆரம்பித்ததுக்கு பிறகு அப்படியே மனசோர்வு, இன்ஃபீரியாரிட்டி தாட்ஸ் தனக்குள்ளே, நம்மளால் இது முடியாது, இது வேணாம், இது விட்டுறலாம் அப்படின்னு தன்னைத்தானே சிறுமைப்படுத்தி காயப்படுத்திக்கிட்டவங்க இவங்க. இப்போ தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை என்னையோட விட்டுருங்க. உங்களால் எல்லாமும் முடியும். உங்களுடைய வாழ்வை மாற்றுவதற்கும் எண்ணத்தை மாற்றுவதற்கும் தான் குரு உச்சமடைகிறார் முதல் விஷயத்தில். அதில் 10ஆம் அதிபதி உச்சமடைகிறது புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழை மீனராசிக்கு பெற்றுத்தரும். பண விஷயங்களில், பண விவகாரங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமும் இறைவனுடைய அருளோடு சரியாகும். 9ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கறதுனால திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, ஜாக்பாட்டே இந்த வருஷத்தில் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதில் ரொம்ப முக்கியமாக கடன் சுமையில் மாட்டி தவிக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தால் கடன்களை விரைந்து முடிப்பார்கள். பல பேர் கல்யாண வயசுலேருந்து கல்யாணம் நடக்காத மீனராசிக்காரர்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரும். குழந்தையே இல்லை சார், வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு புத்தர பேர் கடவுள் புண்ணியத்தில் ஆண்டவன் கொடுப்பான். சார் படுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை சார், வனவாசமாக ஓடிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் உட்கார்ந்து நிம்மதியாக குடும்பத்தோடு கஞ்சி குடிக்கக்கூடிய சூழலை கடவுள் கொடுப்பார். இப்போ ஒட்டுமொத்தத்தில் மீனராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் நடக்கும். 12ல் ராகு இருக்கிறதுனால நிறைய வெளிநாட்டு பயணம், தூரதேச பிரயாணம், கடல் கடந்த வாணிபங்களும் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். எதிரிகள், சத்துரு தொல்லைகள் எல்லாமும் விலகி நிம்மதி, அமைதி, சந்தோஷத்தோடு வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி மீனராசிக்கு அமைகிறது. காதுல தேன் வந்து பாஞ்சா மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒன்று மட்டும் தான் குறிப்பிட்டு சொன்னாரு, சுய மதிப்பீடு அப்படின்னு நீங்க செய்யும் பொழுது உங்களை உயர்வானவராக சுய மதிப்பீடு செய்யுங்க அப்படிங்கிறத அழகா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா நம்மளுடைய மகேஷை ஏன் இறுதியா ஐயா கிட்ட கொண்டு வந்தேன்னா, கலகலப்பா நிகழ்ச்சியை எப்படி நாங்க துவங்கணும், எல்லாருமே சேர்ந்து கலகலப்பா நிகழ்ச்சியை துவங்கி இருந்தோம். அதே மாதிரி நிறைவின் வரும்பொழுதும் கலகலப்பான ஒரு நிறைவா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். பலாபலனோடு சேர்ந்து கலகலப்பும் இருக்கட்டும். அதாவது மீனராசி காலபுருஷத்துல 12ஆம் ராசி, மீனராசிக்காரங்களுக்கு கூட இருக்கிறவங்க, அதாவது மீனராசிக்கு பிரச்சனை 7 சனிலாம் இல்லை, கூட இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், இவங்க கையெழுத்து ஒரே மாதிரி போட மாட்டாங்க. நீங்கள் வேணால் கவனிச்சு பாருங்கள். மீனராசிக்காரங்க கூட பழகி பாருங்கள். 10 வயசில் ஒரு கையெழுத்தாக இருக்கும், அடுத்து இன்னொரு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு கையெழுத்து. அவங்க சொல்லுவாங்க அது பேனா மாறிச்சுன்னா எல்லாம், பேனாலாம் ஒன்றும் மாறல, அவங்க அப்படி தான் மாற்றி எழுதக்கூடிய தன்மைகள் அவர்கள்ட்ட இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன். இவங்களை வச்சுக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதாவது இந்த ராஜா ராணின்னு ஒரு படம் இருக்குது, அதில் வந்து கேட்பாங்க ஏன்ப்பா அழுகிற அப்படின்னோடனே இவங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறதுனே தெரியலன்னுவாங்க, ஒய்ஃபை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களை முதல்ல எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவர்கள். இவங்களுக்கு நல்ல காலத்தில் இவங்க புரிஞ்சுக்கிறது கஷ்டம், கெட்ட காலத்தில் புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் மீனராசிக்கு இருக்குது. லக்னத்தில் சனி பகவான் உட்காந்துட்டுருக்கு, 7.5 சனி. இப்போ இவங்க சொன்ன பலன்லாம் நல்லா தான் நடந்ததுன்னா மீனராசிக்காரங்களாம் சூப்பர்ப்பா அப்படின்னுவாங்க. இந்த பலன்கள்லாம் நடக்கிற வரைக்கும் வெயிட்டும் பண்ணுவாங்க. நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வாட்டி பலன்கள் நல்லா நடக்குதான்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவர்கள் எல்லாத்துக்கும் கடந்து போகக்கூடிய தன்மைகள் அவர்கிட்ட யதார்த்தமாகவே உண்டு. எப்போவுமே அவங்க ஏன்னா முந்தி இந்த இமேஜினேஷனில் வாழ்க்கையை நடத்தி அவங்க அனுபவப்பட்டது போதும். இப்போ எப்படின்னா, நீங்கள் 100 ரூபா என்கிட்ட கொடுக்குறீங்க, என் கையில் வந்து என் ஜோப்பில் வச்சு நீங்கள் என்னை விட்டு 1 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தான் நம்பவே என்கிட்ட 100 ரூபா கிடச்சிதுன்னு. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் மீனராசிக்காரங்க ரொம்பவுமே வந்துட்டாங்க. ஆனால் பாசத்துக்கு அகப்படுவாங்க, பாசத்தில் ஏமாந்துருவாங்க. யாராவது ரொம்ப அன்பாக பேசினா அம்மா மாறி, அக்கா மாறி, தம்பி மாறி, இந்த மாறிங்கிற விஷயத்தில் மாறிடுவாங்க. அது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். அது தொழிலில் கவனமாக இருக்கணும். தொழிலில் காம்படிட்டர் ஜாஸ்திங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துல காம்படிட்டர் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். முன்னாடி ஒன்றுங்கிட்ட பேசுவேன், பின்னாடி போய் அப்படி பேசுவேன். அந்த மாதிரி பேசக்கூடிய குணாதிசயங்களில் மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மீனராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டாலும் அண்ணா சொன்ன மாதிரி 1000 வருடத்துக்கு ஒரு முறையினர், 1000 அந்த போதி திருமருடைய இது சொல்கிற மாதிரி சொன்னார், 1000 வருடத்திற்கு ஒரு முறை, அந்த மாதிரி பிரமாதமாக சொன்னார். உண்மையாகவே அதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா அவர் படித்தவருக்கு அந்த விஷயத்த சொல்ல மாட்டார் இல்லையா, அது ஒரு பெரிய சான்ஸ். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு நினச்சவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், தைரியத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, மோட்டிவேஷன் தான் தேவை. தோளில் தட்டி விடணும், கவலைப்படாத நீ ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் அவங்க ஜெயிச்சு ஓடக்கூடிய வாய்ப்புகளை நம்மளுடைய தொலைக்காட்சியின் மூலமாக மீனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நம்ம தெரிவிச்சிருக்கோம். ஆக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாரதி ஸ்ரீதர் மேடம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அருண்,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணா அவர்களுக்கும், அதே மாதிரி கலைவாணி உங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நிறுவனத்தினருக்கும், கேமரா இருக்கிறவங்களுக்கும், மற்ற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அவர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.